ஆடிட் பண்ண ஃபைல மறுபடியும் சீனுவை வச்சு வேலை பார்க்க வச்சிருக்கான். அவன இது என்னது? இந்த ஃபைலையும் செக் பண்ணி முடிக்கணுமா? கொஞ்சமாவது யோசிச்சு வேலை பார்க்க மாட்டியா சீனு? ஏன் என்னாச்சு? நான் கரெக்டா தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன கரெக்டா வேலை பார்க்கற? ஒரு ஃபைலை செக் பண்ணும்போது அந்த ஃபைலோட மந்த் இயர்லாம் பார்த்து இதெல்லாம் ஆடிட் முடிஞ்சிருக்கா அப்படின்னு கிராஸ் செக் பண்ண மாட்டியா? நீ காலையில இருந்து செக் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஆடிட் பண்ணி க்ளோஸ் ஆன ஃபைல்ஸ். இதெல்லாம் க்ளோஸ் ஆன ஃபைலா? என்னங்க சொல்றீங்க? அப்போ சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிருப்பாங்களே. ஆனா சிஸ்டம்ல இது வரைக்கும் அப்படி எந்த ஃபைலும் அப்டேட் ஆகலையே. அதனால தான் நான் ஒவ்வொரு ஃபைலா செக் பண்ணி சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உன் சிஸ்டம்ல ஆடிட் பண்ண ஃபைல்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் ஹைட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன? அம்மா எங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. என்னாச்சுப்பா? ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா சீனு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, ஆபீஸ்ல கொஞ்சம் ஹெவி வேலை அதான். சரி சீனு, வீட்டுக்கு எப்ப வருவ? எனக்கே தெரியல, இன்னைக்கு வீட்டுக்கு வர்றது கஷ்டமா. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. ஹலோ அம்மா, அம்மா லைன்ல இருக்கீங்களா? ஆ ஆ சொல்லு சீனு. என்னாச்சுமா? ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு உங்க அப்பாவுக்கு திவசம், சாமி கும்பிட பொருள் எல்லாம் வாங்கணும். உன்கிட்ட பணம் கேட்டிருந்தேன்ல, அதான் உனக்கு ஞாபகப்படுத்தலான்னு. ஐயோம்மா, சாரிம்மா, வேலை டென்ஷன்ல நான் மறந்துட்டேம்மா. சரிம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் நைட்டுக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிப்பா, நைட்டு கண்ணு முழிச்சு வேலை பார்க்காத, உன் உடம்புக்கு சேராது. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருச்சீனு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ம் சரிப்பா. என்னாச்சு சீனு? நாளைக்கு எங்க அப்பாவுக்கு திவசம். அம்மா பணம் கேட்டிருந்தாங்க, நான் மறந்து போயிட்டேன். இப்ப திடீர்னு பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. எவ்வளவு செலவாகும்? ஒரு 10,000 வரைக்கும் ஆகும். சரி, அந்த பணத்தை நான் கொடுக்கறேன். என்ன யோசிக்கிற சீனு? ஏன் நான் கொடுத்த வாங்க மாட்டீங்களா? அதுக்கு இல்ல, நீங்க என்ன இந்த ஆபீஸோட எம்டி பொண்ணா? உங்களுக்கு மட்டும் பணம் எப்படி வரும்? நீங்களே என்ன மாதிரி சேலரி வாங்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயி தானே. உங்க குடும்பத்துக்கும் மாசம் ஆனா செலவு இருக்க தானே செய்யும். நீங்க சொன்னதே சந்தோஷம், நான் வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு செலவும் இல்ல, நானே உங்களுக்கு பணம் கொடுக்கறேன். நான் ஒன்னும் சும்மாலாம் தரல. பணத்தை திருப்பி கொடுக்கும் போது ஒரு சாக்லேட்டும் சேர்த்து திருப்பி கொடுக்கணும். சரி, ஓகே, தேங்க்ஸ் ரஞ்சனி. அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டுக்கு போகும்போது மறக்காம பணத்தை வாங்கிட்டு போங்க. ஐயோ, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியாதே. அம்மாவுக்கு எப்படி பணத்தை கொடுக்கறது? ஏங்க, என்னங்க இந்த காலத்துல இப்படி இருக்கீங்க? ஆன்லைன்ல பே பண்ணிடலாம்ல. அம்மாவுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. நீங்க கேஷா கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓ, சரி, ஓகே, உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க, நானே போய் பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. ஏன்? இல்ல, நீங்க பணத்தை மட்டும் கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏன் நான் போய் பணம் கொடுத்தா உங்களுக்கு கௌரவ குறைச்சலா? இல்லங்க, ஏற்கனவே நிச்சயதார்த்தத்துல ஏகப்பட்ட குழப்பம். அம்மா ஏதாவது நினைப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனை வரும். அவங்களுக்கு விளக்கம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனாலதான். சரி சரி, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பணத்தை கொடுத்துடுறேன். நீங்க சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியை பாருங்க. தேங்க்ஸ் ரஞ்சனி. அம்மா, நீங்க முதல்ல இந்த சிஸ்டம்ல அப்டேட் ஆன ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி ஹைட் ஆச்சுன்னு செக் பண்ணுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். ஓகே.